நாங்கள் கம்பக்கான வெறித்தனமாக இருக்குண்டான்னு மும்பை அணி எஸ்ஆர்ஹெச் அணியை வீழ்த்தி பழிவாங்கிறது மட்டும் இல்லாமல் சிஎஸ்கே அணி பிளேயாக போக உதவி சம்பவம் பண்ணியிருக்காங்க. சூரியகுமார் யாதவ் கடைசி பாலில் 6 அடித்து சதம் அடித்து சாதனை படிச்சிருக்கார். இந்த மேட்ச்சில் டாஸை வெற்றி பெற்ற மும்பை இந்தியன்ஸ் அணி பந்துவீச்சை தேர்வு செய்யும் எஸ்ஆர்ஹெச் முதல்ல பேட்டிங் ஆனாங்க. எஸ்ஆர்ஹெச் முதல்ல பேட்டிங் ஆடி 300 ரன் அடிப்பாங்கன்னு பார்த்தா அதனுடைய தொடக்கமே மோசமாக இருந்துச்சு. அபிஷேக் சர்மா 16 பாலுக்கு 11 ரன் அடிச்சிருக்கும் போது பும்ரா போட்ட பாலில் இசான் கிஷன்ட்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக மயங்க் யாதவ் 6 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருக்கும் போது அசுல் போட்ட பாலில் க்ளீன் போல்ட் ஆகிட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்து நிதிஷ் ராணா ஹெட் சின்ன பாட்டு ஜிம் அமைச்சாலும் நிதிஷ் ராணா 18 பாலுக்கு 20 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ட்ரெவிஸ் கட் 30 பாலுக்கு 48 ரன் அடிச்சிருக்கும் போது சாவ்லா போட்ட பாலில் திலக்ட கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். அடுத்ததாக வந்து ஹென்ரி கிளாசன் 4 பாலுக்கு 2 ரன் அடிச்சிருக்கும் போது சாவ்லா போட்ட பாலில் போல்ட் ஆகிட்டு வெளில போக மார்க்கோ ஜாக்சன் 12 பாலுக்கு 17 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக சஃபாஸ் அகமது 12 பாலுக்கு 10 ரன் அடிச்சிருக்கும் போது ஹர்திக் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக கடைசியாக வந்த கம்மிங்ஸ் 17 பாலுக்கு 35 ரன் அடித்து 170 ரன் எஸ்ஆர்ஹெச் அடிக்க முக்கிய காரணமாக அமைஞ்சிட்டார். கம்மிங்ஸோடைய அதிரடி ஆட்டம் 17 பாலுக்கு 35 ரன் 2 6 2 பவுண்டரி 205 கிட்ட சைக்கெட் வச்சு கிரீஸில் இருந்து கெத்தா சம்பவம் பண்ணதுனால எஸ்ஆர்ஹெச் அணி 20 ஓவர் முடிவில் 8 விக்கெட்டில் இருக்கு. 173 ஒரு மிகப்பெரிய டார்கெட் தான் மும்பைக்கு செட் பண்ணாங்க. ஏன்னா மும்பை வான்கடே மைதானத்தில் 160 அடிக்காமலாம் அவுட் ஆயிருக்காங்க. ஸோ மும்பை அணி பந்துவீச்சு தரப்பில் ஹர்திக் பாண்டியன் 3 விக்கெட்டும் பியூஷ் சாவ்லா 3 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. பின்னர் இங்கே மும்பையுடைய தொடக்கம் மோசமாக இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா இசான் கிஷன் தொடக்கத்தில் அதிரடியாக விளாட்ற மாதிரி சீனை போட்டாலும் இசான் கிஷன் 7 பாலுக்கு 9 ரன் அடிச்சிருக்கும் போது மார்க்கோ ஜாக்சன் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போக ரோஹித் 5 பாலுக்கு 4 ரன் அடிச்சிருக்கும் போது கம்மிங்ஸ் போட்ட பாலில் கேட்ச் கொடுத்துட்டு வெளில போயிட்டார். நமன் டெக்கவுட்ல வெளில போக 48 ரன் அடிச்சு 3 விக்கெட்ல பிறகு பரிதாப நிலையில இருந்த மும்பை அணியை சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா அதிரடியாக விளையாண்டு காப்பாற்றிட்டாங்க. இந்த மேட்ச்ல நாட் அவுட் பேட்ஸ்மேன் திலக் 32 பாலுக்கு 37 ரன் அடிக்க சூரியகுமார் யாதவ் வெற்றி இலக்குக்கு 6 ரன் தேவைப்படும் போது அவர் செஞ்சுரி அடிக்க 4 ரன் தேவைப்படும் போது 6 அடிச்சு மும்பையை வெற்றி பெற வச்சு சதம் அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்கார். சூரியகுமார் யாதவ் இந்த மேட்ச்ல 51 பாலுக்கு 102 ரன் 12 பவுண்டரி 6 6 200 கிட்ட சைக்கெட் வச்சு கிரீஸ்ல இருந்து மும்பை அணிக்காக 2வது சதத்தை பூர்த்தி பண்ணியிருக்கார். மும்பை அணி 17.2 ஓவர் முடியல 3 விக்கெட்ல போயிருக்கு 174 ரன் அடிச்சு 7 விக்கெட் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த மேட்ச்ல மும்பை அணி வெற்றி பெறது மூலம் பாயிண்டை விட 11 மேட்ச் விளையாண்டு 8 தோல்வி 4 வெற்றி பெற்று 9வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க 10வது இடத்துல இருந்து. ஸோ மும்பை அணி பிளே ஆஃப் போக 1% கூட வாய்ப்பு இல்லை. ஏன்னா மேல இருக்கக்கூடிய அணிகள் தோத்து மேல இருக்கக்கூடிய 3 அணிகள் தொடர்ந்து ஜெயிச்சாதான் மும்பை அணி பிளே ஆஃப் போக முடியும். அதுக்கு மும்பை தொடர்ந்து ஜெயிக்கணும். இதனால மும்பை அணிக்கு பிளே வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த மேட்ச்ல எஸ்ஆர்ஹெச் தோத்ததுனால சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு பிரகாசமா இருக்கு. ஸோ சிஎஸ்கே அணி அடுத்து வரக்கூடிய 3ல 2 மேட்ச் ஜெயிச்சாலே பிளே ஆஃப் போயிடலாம். ஸோ மும்பையோடைய இந்த வெற்றியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க.